அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். கருத்து கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. பரப்பாவ சித்திரை 14 இன்று திங்கட்கிழமை. ஆங்கில வருடம் ஏப்ரல் 27, 2026. இன்று ஏகாதசி திதி கொண்டாடப்படுகிறது. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று இரவு 11:33 வரை பூரம், பின்பு உத்திரம். திதி இன்று இரவு 8:53 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் திருவோணம், அவிட்டம். ராசி பார்த்தீங்கன்னா மகரம், கும்பம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்குனத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மகர ராசி மகர லக்குனம், கும்பராசி கும்ப லக்குனம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் போனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புண்டு. அதே போல் எந்த செயல் செய்தாலும் விழிப்புணர்வோடும் கண்ணும் கருத்துமாக செயல்படணும். ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் பிரச்சனை வர்றதுக்கு இந்த சந்திராசனம் துணை புரியும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 6:30 7:30, மாலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 10:30, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சார்ந்து முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கம் இல்லாதவங்க பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தோட சுபவரை சேர்த்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இன்று திங்கட்கிழமை என்பதால் சந்திர பகவான் தான் வாரநாதன். அவரே இன்று கதாநாயகன். சந்திரவரம் பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. சந்திரவாரத்துக்கு முன்னாடி சுக்கிரவாரம் புதன்வாரம் இயங்கும். அந்த வாரம் பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ராகு காலம் காலை 7:30 to 9, யமகண்டம் காலை 10:30 to 12, குளிகை மதியம் 1:30 to 3. சூளம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் இந்த கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூர விளக்கு ஏற்றணும். ஏன்னா இன்று கிழக்கு தசநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலேயே செல்வது சிறப்பு. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.